பலராமர் விருந்தாவனுக்கு போறது, அதுக்கப்புறம் பவுண்டரங்கன் காஷிராஜன் அவர்களுடைய முக்தி, இந்த 3 அத்தியாயத்தையும் போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் அதிலிருந்து தொடர்ந்து துவிதாவினுடைய முக்தி, சாம்பனின் திருமணம், கிருஷ்ணரின் மாளிகைக்கு நாரதமுனியின் வருகை மற்றும் கிருஷ்ணரின் தினசரி நடவடிக்கைகள். இந்த 4 அத்தியாயங்கள் இன்னைக்கு பார்க்க இருக்கோம். இது இல்லாம இன்னொரு 4-5 வகுப்புகள்ல இந்த கிருஷ்ண புத்தகம் முடிஞ்சிடும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பலராமரை பத்தி நம்ம குறிப்பா போன கிளாஸ்ல பலராமரை பத்தி 2 சாப்டர் வந்தது. பலராமருடைய விருந்தாவன விஜயம், அது ஒரு சாப்டர் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பலராமரை பத்தி 2 சாப்டர் இருக்குது. குறிப்பா பலராமருடைய சக்தியை குறிப்பிடுற மாதிரி. பலராமரை பத்தி சுகதேவ கோஸ்வாமி இங்க அவருடைய விருந்தாவன விஜயத்தை பத்தி சொன்ன காரணத்தினால பர்ஷித் மகாராஜ் தொடர்ந்து கேட்கிறார், பலராமரை பத்தி நீங்க இன்னும் எனக்கு விளக்குங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவருடைய பலராமரை பத்தியும் பலராமருடைய ஆச்சரியத்தக்க செயல்களை பத்தியும் அவர் விளக்க சொல்லி கேட்கிறார் பர்ஷித் மகாராஜ். அதனால சுகதேவ கோஸ்வாமி ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லும் போது துவிதா அப்படிங்கிற ஒரு வானரத்தை பத்திய கதையை சொல்றார். துவிதா யார்? யாரெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்க கிருஷ்ணா புக்கு? கொஞ்சமா படிச்சு பார்த்துட்டு வந்தீங்க இந்த சாப்டர்லாம்? படிக்கலையா? முருகன் ப்ரோ படிக்கல? துவிதா யாரு? Who is Duvida? Who is Duvida? Sugriva was minister's brother. சுக்ரீவருடைய அமைச்சர் மைந்தா, மைந்தாவோட சகோதரன் இந்த துவிதா. நிறைய நீங்க ஒரு சில இடங்கள்ல பார்க்கலாம், ராமரை புகழ்ந்து சொல்லக்கூடிய மந்திரங்கள்ல துவிதாவினுடைய பேரும் மைந்தாவோட பேரும் வரும். ஏன் அப்படின்னா அவங்க துவிதா மைந்தா இவங்க 2 பேரும் ராமாயணத்துல ராமருக்கு உதவி செஞ்சாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த ஆத்மாக்கள் துவிதா மைந்தா 2 பேருமே. துவிதா இவங்க என்ன காரணத்தினால இப்படி பலராமரால அடிபட்டு சாக நேர்ந்தது அப்படின்னு உடனே ஒருத்தர் யோசிக்கலாம். துவிதா ஏறக்குறைய பலராமரை இகழ்ச்சி செஞ்சு அதுக்கப்புறம் பலராமரால கொல்லப்பட்டது இந்த வானரம். இதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா, ஆச்சாரிய ஸ்ரீல விஸ்வநாத் சக்கர டாக்கூர் ஜீவ கோஸ்வாமி அவங்க என்ன காரணம் கொடுக்கறாங்கன்னா, இது நரகாசுரனுடைய துவிதாக்கு இருந்த தொடர்பின் காரணமா. துவிதா நரகாசுரனுடைய நண்பன். துவிதா ஏறக்குறைய பகவானுடைய பக்தியில ஈடுபட்டு பகவானுக்கு சேவை செஞ்சது பகவான் ராமரா வந்திருந்தப்ப துவிதா மைந்தா 2 பேருமே. ஆனா அவங்க நரகாசுரனுடைய நண்பன் ஆயிட்டாங்க. நரகாசுரனோட நண்பன் ஆனதுனால இயற்கையாவே சங்கம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஆசைகள் வரும். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், சஞ்சாயத்தே காமக. சோ எந்த மாதிரியான மக்களோட நம்ம தொடர்புல கொள்றோமோ அந்த மாதிரியான சங்கத்தை நம்ம அடைவோம். தவறான ஜனங்களோட சேர்ந்தோம் அப்படின்னா நமக்கும் தவறான பழக்கங்கள் சேரும். அதனால அந்த நரகாசுரனோட ஏற்பட்ட தொடர்பின் காரணமா அசுரனுடைய தொடர்புனால இந்த துவிதா மைந்தா இவங்களும் அசுரத்தன்மையை வாங்கிட்டாங்க. அவங்க பக்தர்களா இருந்த போதிலும் அசுரத்தன்மையை வாங்கிட்டாங்க. இதுக்கு எப்படி அவங்க பக்தர்களா இருந்த போதிலும் அசுரத்தன்மை ஆனாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விளக்கமும் கொடுக்கப்படுது. என்ன அப்படின்னா, துவிதா தன்னுடைய சக்தியின் ஒரு பொதுவா மக்களுக்கு அகங்காரம் வரும். அவங்களுக்கு சக்தி அதிகமா, பலம் அதிகமா இருந்தது, செல்வம் அதிகமா இருந்தது அப்படின்னா. சோ துவிதாவுக்கு அதே மாதிரி தன்னுடைய சக்தியினால, தன்னுடைய பலம் அதிகமா இருந்ததுனால
லக்ஷ்மணனை அவமரியாதை பண்ணது. லக்ஷ்மணனை அவமரியாதை பண்ண அந்த அபராதத்தின் காரணமா துவிதா வந்து நரகாசுரனோட தொடர்பு ஏற்பட்டு அந்த தொடர்பு நிலையிலிருந்து கீழே விழுந்து. பலராமர் லக்ஷ்மணனுக்கு மூலம் லக்ஷ்மணன். சோ பலராமர் இந்த அடுத்த அவதாரமா அவர் வந்தப்ப பலராமர் துவிதாவை வதம் பண்ணார். சோ இதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட். அதனால நம்ம எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கக்கூடியது என்னன்னா, யார் கூட நம்ம சங்கம் கொள்றோம், யாரோட நம்ம வந்து உறவு கொள்றோம் அப்படிங்கறதுல நம்ம வந்து கவனமா இருக்கணும். அசுரர்களோட இணைஞ்சோம் அப்படின்னா நம்ம அசுரத்தன்மையை பெறுவோம். சோ இது வந்து ஸ்ரீ விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவர் என்ன ஒப்பிடுறார் அப்படின்னா, இந்த துவிதா மைந்தா இவங்க ரெண்டு பேரையும் ஜெய் விஜய்க்கு ஒப்பிடுறார். அவங்க பகவானுடைய நித்திய சகாக்கள். அதே மாதிரி இந்த துவிதா மைந்தா இவங்க ரெண்டு பேரும் கூட பகவானுடைய நித்திய சகாக்கள். பகவானுடைய நித்திய சகாக்களா இருந்த போதிலும் அவங்க வந்து அபராதத்தின் காரணமாகவும் முறையான சங்கம் இல்லாத காரணத்தினாலும் அவங்க வந்து தங்களுடைய நிலையிலிருந்து கீழே விழுந்தாங்க. சோ இதுல இருந்து நம்ம வந்து பாடம் கத்துக்கணும். நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். எவ்வளவுதான் பகவான் கிட்ட நம்ம நெருக்கமா போனாலும் அதே சமயத்துல நம்ம வந்து யாரோட தொடர்பு கொள்றோம் அப்படிங்கறதுல நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த பாடத்தை வந்து நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். சோ இப்ப இந்த கதையில போனோம் அப்படின்னா, இந்த துவிதா நரகாசுரனுடைய வதத்துக்கு அத வந்து நான் எதிர்க்கணும், நரகாசுரனை கொன்ன இந்த கிருஷ்ணரை நம்ம வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். சோ பழி வாங்கணும்னு நினைச்சுட்டு கிருஷ்ணருடைய ஏரியால கிருஷ்ணருடைய பகுதியில வந்து அந்த பகுதியில வந்து பிரச்சனைகளை பண்ண ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா. இந்த துவிதா என்ன பண்ணுது, கிருஷ்ணர் வாழ்ந்து வந்த குறிப்பா ஒரு பகுதி, அந்த துவாரகையினுடைய ஒரு பகுதி ஆனர்த்தா அப்படிங்கிற ஒரு பகுதி. அந்த ஆனர்த்தாங்கிற இடத்துல வந்து இந்த துவிதா தன்னுடைய வானர சேஷ்டைகளை ஆரம்பிக்குது. துவிதாவினுடைய பலம் வந்து நம்மளால கணக்கிடவே முடியாது. அதான் முதல்ல சொன்னேன். ஏற்கனவே துவிதா வந்து ராமாயணத்துல ராமருக்கு உதவி செஞ்சது. சோ துவிதா பலம் ரொம்ப பலசாலி, பயங்கர பலமுடைய ஒரு வானரம், சாதாரண ஒரு வானரம் கிடையாது. சோ இந்த துவிதா என்ன பண்ணது அப்படின்னா, கடல்ல போய் தன்னுடைய கையை வச்சு அடிக்கும். உடனே கடல் அலைகள்லாம் வந்து கிராமம் கிராமமா அடிச்சுட்டு போயிடும். நம்ம இப்ப பாக்குறோமே சமீபத்துல சுனாமி வந்தது. சோ என்ன சுனாமி வந்தது அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. சோ சுனாமி வந்து இங்கேயும் பாக்குறோம். நம்ம துவிதா வந்து கடல்ல போய் இறங்கி கையை அடிச்சா கடல் அலைகள் போய் கிராமம் கிராமமா மூழ்கிடுமா. சோ அந்த அளவுக்கு துவிதாவினுடைய அளவும் சைஸும் பெரிய சைஸு. அது மட்டும் இல்லாம அதனுடைய பலமும் வந்து நம்மளால கணக்கிடவே முடியாது, அந்த அளவுக்கு பலசாலி. சோ துவிதா அந்த மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம யாகம் நடக்கிற இடத்துல எல்லாம் போய் அங்க மலம் சிறுநீர் கழிச்சு அந்த யாகத்தை தொந்தரவு பண்றது, நிறைய மக்களை புடிச்சு ஜனங்களை கிராமத்து மக்கள் எல்லாம் கைப்பற்றி அவங்களெல்லாம் கொண்டு போய் குகைக்குள்ளார தள்ளி அடைச்சு வச்சிடுறது. அப்புறம் நிறைய மதிக்கத்தக்க குடும்பங்கள்ல போய் அங்க இருக்கக்கூடிய இளம் பெண்களை வந்து கற்பழிச்சு அவங்கள வந்து அவமானப்படுத்துறது. இது மாதிரி நிறைய தொந்தரவுகளை அந்த பகுதியில செஞ்சுட்டு வந்தது இந்த துவிதா. ஒரு தடவை ரைவத்தக்க மலையில இருந்து ஒரு பாடல் சத்தத்தை இந்த துவிதா கேக்குது. ரைவத்தக்க மலையில இருந்து ஒரு அருமையான ஒரு இசையை கேக்குது. ரைவத்தக்க மலை அப்படிங்கிறது இன்னைக்கு கூட நீங்க பார்க்கலாம். குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரே மலை இந்த ரைவத்தக்க மலை. குஜராத் அங்க வந்து ரைவத்தக்க மலை இருக்கு. இந்த ரைவத்தக்க மலை, அந்த மலைராஜனோட பொண்ணு பேரு ரேவதி. அந்த ரேவதியை தான் பலராமர் திருமணம் செஞ்சிருந்தார். இது நம்ம முன்னாடியே ஒரு நாள் பார்த்தோம். சோ இந்த ரைவத்தக்கா மலை அப்ப அங்க இருந்து ஒரு இசை கேட்கறத நினைச்சு அந்த ரைவத்தக்க மலை நோக்கி இந்த துவிதா நகர்ந்து செல்லுது. அப்ப அங்க துவிதா பாக்குது, பலராமர் பல இளம் பெண்களோட அவர் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கார். அவர் வந்து அங்க விளையாண்டு இருக்கார், பேசிட்டு இருக்கார், சிரிச்சுட்டு இருக்கார். அதே சமயத்துல பலராமர் வந்து வருணிய குடிச்சிருக்கார். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அன்னைக்கு பலராமருடைய நடவடிக்கைகளை பத்தி. சோ பலராமர் அங்க வருணி குடிச்சுட்டு அவர் வந்து ஏறக்குறைய போதையில இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. சோ இத பார்த்ததையும் அந்த குரங்கு வந்து என்ன நினைச்சது, இந்த வானரம், இது என்ன யாரோ இருக்கிறாங்க, நான் அனுபவிக்கணும், இவங்க என்ன அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த குரங்கு போய் சேஷ்டைகளை பண்ண ஆரம்பிச்சது. சோ அப்ப இப்ப அங்க இருந்த பெண்கள்லாம் முதல்ல வந்து குரங்க பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து ஏதோ குரங்கு வந்ததுன்னா எல்லாரும் சிரிப்பாங்களா குரங்கு சேஷ்டையை பார்த்து, அது மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சாங்க.
ஆனா படிப்படியா இந்த குரங்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சது. என்ன பண்ணது, அது வந்து அப்படியே அங்க இருந்த பெண்களுடைய ஆடைகளை பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சது. தன்னுடைய பாலுறுப்புகளை வந்து அந்த பெண்கள் முன்னில காட்டி அவங்களை அவமானப்படுத்த ஆரம்பிச்சது. சோ இப்படி பல பிரச்சனைகளை பண்ணது. பலராமர் கையில இருந்து அந்த மதுபான பாட்டில வாங்கி அதை உடைச்சிருச்சு. சோ உடனே பலராமருக்கு கோபம் வந்துருச்சு. பலராமர் வந்து சரி இவ்வளவு நீ வந்து பெண்கள் எல்லாம் இப்படி பிடிச்சி இழுக்கிற உடைகளை பிடிச்சி இழுத்தனி பலராமர் முடிவு பண்ணிடுறார் இவனை வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. முடிவு பண்ணறையும் பலராமர் தன்னுடைய ஆயுதத்தை எடுத்துறார், கலப்பையும் கதை ரெண்டையுமே எடுத்துறார். ரெண்டையும் எடுத்தறியும் இந்த துவிதா என்ன பண்ண, துவிதாவினுடைய சக்தி நம்மளால ஒப்பிட முடியாது. அதான் முதல்ல சொன்னேன். பெரிய பெரிய சால மரங்கள் இருக்கு, அந்த சால மரங்களை எடுத்து துவிதா பலராமர் தலையில போடு. பெரிய பெரிய சால மரம் அன்னைக்கு போய் பார்த்தோம். சால மரம் வந்து எவ்வளவு பெருசு இருக்குன்னு அத வந்து அன்னைக்கு நாங்க பார்த்தா 2 பேர் சேர்ந்து இப்படி கட்டி அணைச்சா கூட கை சேராது. அந்த அளவுக்கு அவ்வளவு அகலமா அவ்வளவு உருண்டையா வருது சால மரம். அவ்வளவு பெரிய பெரிய நீளம் பாத்தீங்கன்னா இந்த ரூம் நீளத்துக்கு கூட இருக்குது, இந்த ஹால் நீளத்துக்கு கூட இருக்கு சால மரம். சோ அவ்வளவு பெரிய அது கட் பண்ணி போட்டது. நாங்க பார்த்தது இவ்வளவு பெருசு, அது வந்து கட் பண்ணி போட்டிருந்தது இவ்வளவு நீளம் இருந்தது. அந்த சால மரங்களை எடுத்து பலராமர் தலையில போடுது இந்த துவிதா. ஆனா பலராமர் பகவான், அவருக்கு முன்னாடி துவிதா என்ன பண்ண முடியும், இந்த சால மரம் தான் என்ன பண்ண முடியும். பலராமர் தலையில அடிச்சதையும் எல்லாம் சுக்குநூறா நொறுங்கி போகுது. நமக்கு ஒரு விதத்துல பொதுசா கேட்கணும், ஓ ஆச்சரியம் இவ்வளவு பேர் மழை அடிச்சு நொறுங்கி போகுது. பகவானுடைய சக்திக்கு முன்னாடி அது எதுவுமே கிடையாது. பகவான் அவர் ஒரு சின்ன அவரு தான் எல்லா சக்திகளுக்கும் மூலம், அவர் தான் எல்லா பலத்துக்கும் மூலம். அதுலயும் குறிப்பா பலராமர் சர்வ சக்தியுடையவர். பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, ஆதி புருஷர். சோ அப்படி இருக்கும்போது பலராமர் தலையில இந்த துவிதா அடிச்சரியும் நொறுங்கி போனது துவிதாக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா பக்தர்களுக்கு வந்து இது ஒரு ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ஏன்னா பலராமர் அவர் பகவான், அது ஒன்றும் பெரிய பொருட்டே கிடையாது. உடனே ஒவ்வொரு மரமா புடுங்கி 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 பலராமர் தலையில அடிச்சுட்டே இருந்தது இந்த துவிதா. சோ எல்லா மரங்களும் அந்த மலையில இருந்த மரம் எல்லாம் போயிடுச்சு. மலையே வந்து சும்மா எம்டி ஆயிடுச்சு, அது காலி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அப்பயும் பலராமர் அதே மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டார். பலராமருக்கு அந்த ஆரம்பத்துல அவர் கொஞ்சம் கோபத்தோட கலப்பையும் கதையும் எடுத்தாரு. அப்புறம் இந்த துவிதா மரத்தை எடுத்து பலராமர் தலையில போட ஆரம்பிக்கவும் பலராமருக்கு அது ஒரு வேடிக்கை ஆயிடுச்சு. அது அவருக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விளையாட்டு ஆயிடுச்சு. சோ அவர் பாட்டுக்கு அழகா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தது துவிதா, என்னடா இது நம்ம இவ்வளவு மரம் எல்லா மரமும் காலி ஆயிடுச்சு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல இருந்து கல்லெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சு. கல்லெல்லாம் எடுத்து கல்லை தூக்கி போட்டது. கல்லை தூக்கி போட்டா பலராமர் தலையில போட்டு அதுவும் அப்படியே பவுடர் ஆகி போயிட்டு இப்படி பலராமர் வந்து விளையாண்டுட்டே இருந்தார். அப்புறம் எல்லாமே தோந்து போயிடுச்சு. எல்லா கல்லும் அங்க அதுக்கு எடுக்கிற மாதிரி பெரிய பெரிய கல் இல்ல, அதனால கையில குத்தலாம் அப்படின்னு சொல்லி பலராமரை நோக்கி வந்து கையில பலராமரோட நெஞ்சில ஒரு அடி அடிச்சது. அதுக்கப்புறம் பலராமர் பார்த்தார், தன்னுடைய கதையும் கலப்பையும் ஓரம் கட்டிட்டார். ஏன்னா அது வந்து கையால தாக்க வரும்போது தானும் கையில தாக்கலாம்னு சொல்லிட்டு பலராமர் தன்னோட கையில இந்த இடத்துல ஒரே குத்து குத்துனார், கழுத்துல ஒரு குத்து குத்துனார். அதோட துவிதா வந்து ரத்த வாந்தி எடுத்து இறந்து போச்சு. சோ துவிதா இது மாதிரி ரத்த வாந்தி எடுத்து இறந்ததையும் துவிதா வந்து முக்தி அடையும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், துவிதா வந்து ராமருடைய நித்தியமான ஒரு நபர் அப்படிங்கறதுனால அந்த துவிதா முக்தி அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் வானுலகத்துல இருந்து தேவர்கள் எல்லாம் பலராமருடைய அருமையான விளையாட்டை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு அவங்க வந்து பூத்து விடாங்க. அதுக்கப்புறம் பலராமர் மறுபடியும் துவாரகாக்கு திரும்பி போயிடுறார். சோ இது ஒரு நிகழ்ச்சி. அடுத்ததா பலராமரை பத்தி இன்னொரு பலராமருடைய சக்திய இன்னும் வெளிப்படுத்துறதுக்காக சுகதேவ கோஸ்வாமி சாம்பனுடைய திருமணத்தை பத்தி சொல்றார். சாம்பன் யார் அப்படின்னா ஜாம்பவதியினுடைய மகன், கிருஷ்ணருடைய முக்கியமான 8 மனைவியர்ல ஒருத்தர் ஜாம்பவதி. அந்த ஜாம்பவத்தினுடைய மகன் சாம்பன். சாம்பன் சுயம்பரத்துக்கு போறான். அதாவது துரியோதனனுடைய மகள் லக்ஷ்மணாவினுடைய சுயம்பரத்துக்கு போறான். லக்ஷ்மணா
மிகவும் அழகானவள். அந்த காலகட்டத்துல துரியோதனன் ஏறக்குறைய ராஜா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஹஸ்தினாபுரத்தை 2ஆ பிரிச்சு ஹஸ்தினாபுரமும் இந்திரபிரஸ்தமும் தனியா போயிடுச்சு. பாண்டவர்கள் தனியா போயிட்டாங்க. ஏறக்குறைய துரியோதனன் தான் ராஜா அப்படிங்கிற நிலையில இருந்தான். திருதராஷ்டிரர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். இருந்தாலும் துரியோதனன் ஏறக்குறைய ராஜா மாதிரி தான் இருந்தான். அதனால அந்த துரியோதனுடைய மகள் லக்ஷ்மணாவின் திருமணத்துக்கு எல்லாருமே அங்க வந்து நிறைய ராஜாக்கள் நிறைய இளவரசர்கள் அங்க வந்து சுயம்பரத்துக்கு போயிருந்தாங்க. அந்த சுயம்பரத்துல இந்த சாம்பனும் போயிருந்தான். சாம்பன் லக்ஷ்மணாவை வலுக்கட்டாயமா கடத்திட்டான். ஏற்கனவே நம்ம பல இடங்கள்ல பார்த்தோம். கிருஷ்ணர் ருக்மிணியை கடத்திட்டு வரும்போது கூட பார்த்தோம். வேத கலாச்சாரத்துல சத்திரியர்களுடைய திருமண முறைகள்ல இது வந்து அனுமதிக்கப்படுது. சத்திரியர்கள் வந்து அவங்க பெண்களை வந்து வலுக்கட்டாயமா, அதாவது இளவரசிகளை வந்து சுயம்பரத்தை வலுக்கட்டாயமா தங்களுடைய சக்தியை காட்டி மற்ற இளவரசர்களை தோக்கடிச்சு கடத்திட்டு வரலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த திருமண முறைக்கு ஒரு பேரும் பார்த்தோம். யாரால சொல்ல முடியும்? ருக்மிணியை கடத்திட்டு வரும்போது இதுக்கு இந்த பேரை பார்த்தோம் நம்ம. யாருக்கு ஞாபகம் இருக்கா? ராட்சச திருமணம் இதுக்கு பேர். இந்த மாதிரி கடத்தி கல்யாணம் பண்றதுக்கு பேர் ராட்சச திருமணம். இந்த ராட்சச திருமண முறையில லக்ஷ்மணனும் வந்து சாம்பனும் லக்ஷ்மணாவை கடத்திட்டு வரான். லக்ஷ்மணாவை சாம்பன் கடத்திட்டு வந்ததையும் எல்லாருக்கும் பயங்கர கோவம் வந்துருச்சு. குரு வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாருக்கும். குரு வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் இந்த விஷயத்த கண்டிப்பா பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாம்பனை வந்து பழி வாங்கணும். அவங்க சாம்பன் பாத்தீங்கன்னா, சாம்பனுடைய பேர் அது ஒரு சின்ன கருத்து முதல்ல சொல்லியிருக்கணும். சாம்பன் அவனுடைய தாய்க்கு ரொம்ப பிரியமானவன். ஜாம்பவதிக்கு ரொம்ப பிரியமானவன். சாம்பன் அப்படிங்கிற பேரே அவனுக்கு அதனாலதான் வந்தது. அம்பா அப்படின்னா அம்மான்னு அர்த்தம். சா அப்படின்னா உடன் இருக்கிறது. அம்மா கூடவே இருப்பான் சாம்பன். சாம்பன் எப்பவுமே தன்னுடைய தாயோடே இருந்த காரணத்தினால அவனுக்கு பேர் சாம்பா அப்படின்னு வந்தது. சோ இந்த சாம்பன் லக்ஷ்மணாவை கடத்திட்டு வந்ததையும் அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க, இவன் அம்மா கூடவே இருந்தவன் ஆச்சு, இவன் கோலையாச்சு, இவன் எப்படி நம்மளுடைய பெண்ணை வந்து கடத்திட்டு போலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து இது ஒரு அவமரியாதை. நம்ம கூட பார்த்தோம், ருக்மிணியை கிருஷ்ணர் கடத்திட்டு வந்தப்ப ருக்மி வந்து அத கிருஷ்ணரை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டான். அதன் அடிப்படையில குரு வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் கலந்து ஆலோசிக்கிறாங்க. எல்லாரும் பீஷ்மரோட கலந்து ஆலோசிக்கிறாங்க. அப்ப பீஷ்மர் சொல்றார், சாம்பன் வந்து லக்ஷ்மணாவை கடத்திட்டு போயிட்டது காரணத்தினால லக்ஷ்மணாவை இனிமேட்டு வேற யாருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க முடியாது. ஏன்னா வேத கலாச்சாரத்துல ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண்மகன் தொட்டுட்டான் அப்படின்னா வேற யாரும் அந்த பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்க மாட்டான். சோ அதனால திருமணம் செய்ய முடியாது. இருந்தாலும் நம்மளுடைய குருவம்சத்தினுடைய மானத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம சாம்பனை எதிர்த்து போர் தொடுப்போம். சாம்பனை எடுத்து போர் தொடுத்து சாம்பனை நம்ம வந்து கைது பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பீஷ்மர் வந்து அறிவுரை கொடுவார். அதன் அடிப்படையில 5 பேர் தலைமை 5 பேரை அமைச்சு அவங்க 5 பேர் படைகளோட போவாங்க. அவங்களோட துரியோதனனும் போவான். மொத்தம் 6 பேர் போவாங்க சாம்பனை கைப்பற்றதுக்கு. கர்ணன், சாலா, பூரி, யக்ஞகேது, சுயோதனா இவங்க எல்லாரும் வந்து பீஷ்மருடைய கட்டளை பிரகாரம் இவங்களை கைப்பற்றதுக்காக போவாங்க. போய் சவால் விடுவாங்க. சவால் விடும்போது சாம்பன் ஒரு சிங்கம் மாதிரி நிற்போம். சிங்கம் எப்படின்னா, சிங்கத்தினுடைய தன்மை எத்தனைதான் மிருகங்களை அதை நோக்கி வந்தா கூட அது வந்து தனியாளா நிற்கும். சிங்கம் வந்து தனியாளா சண்டை போடும். அதாவது ஏதாவது எதிரிகள் வரும்போது, சிங்கம் வேட்டையாட போகும்போது கும்பலா போவோம், ஆனா எதிரிகள் வரும்போது தனியா நின்று சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கும் இந்த சிங்கம். அது மாதிரி சாம்பனும் வந்து ரொம்ப தைரியமா நிக்கிறான். சாம்பனை நோக்கி எல்லாரும் வில் தொடுக்கிறாங்க. கர்ணன் மிகச்சிறந்த வில்லாளி. ஆனா எல்லாருடைய அம்புகளையும் எல்லாரையும் வந்து சாம்பன் தோற்கடிக்கிறான். அப்ப இவங்க சாம்பனை வந்து உணர்றாங்க, ஓ உண்மையிலேயே பலசாலி தான், நம்மளுடைய பொண்ணுக்கு தகுதியானவன் தான் இவன் அப்படின்னு சொல்லி பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வேத கலாச்சாரத்துல வந்து சத்திரியர்கள் ஒருத்தர் போர் புரிஞ்சாலும் மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணங்களை வந்து எப்பவுமே அவங்க வந்து பாராட்டுவாங்க.
இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன காலத்துல இருக்க மாதிரி கிடையாது. நவீன காலத்துல அவங்கிட்ட 100 நல்ல குணம் இருந்தாலும் சரி, ஒரு கெட்ட குணம் இருந்ததுன்னா அந்த கெட்ட குணத்தை தான் பெருசா பேசுவாங்க. அப்படி கிடையாது வேத கலாச்சாரத்துல. வேத கலாச்சாரத்துல குறிப்பா சத்திரியர்கள் மத்தியில அவங்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தை எப்பவுமே பாராட்டுவாங்க. அதன் அடிப்படையில துரியோதனன் வந்து பாராட்டுறான் சாம்பனை. துரியோதனன் உணர்றான் சாம்பன் வந்து என்னுடைய மகளுக்கு தகுந்த நபர் தான், வீரனா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி. இதனால இவங்க என்ன பண்றாங்க, 5-6 பேரும் சேர்ந்து தாக்க ஆரம்பிக்கிறாங்க சாம்பனை. 6 பேரும் சேர்ந்து தாக்க ஆரம்பிச்சரி சாம்பனால சமாளிக்க முடியல. இவங்க 6 பேரும் சாதாரண நபர்கள் கிடையாது, எல்லாருமே மகாரதர்கள். மகாரதர்கள் அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தரும் தனியா 100கணக்கான ரதத்துல வரக்கூடிய மாவீரர்கள் எல்லாரையும் வந்து துவம்சம் பண்ண முடியும். அவ்வளவு சக்தி வாய்ந்த மகாரதர்கள். அவங்க 6 பேர் சேர்ந்து தாக்கும் போது சாம்பனால கட்டுப்படுத்த முடியல. சாம்பனுடைய ரதத்தை உடைச்சு அவங்க சாம்பனுடைய அம்ப உடைச்சு சாம்பனை வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. சாம்பனை கைது பண்ணி கூட்டிட்டு போனரையும் இந்த செய்திய நாரதர் வந்து சொல்லிடுறாரு. இங்க துவாரகையில நாரதர் வந்து சொன்னரையும் உக்ரசேனர் தலைமையில அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கோபம் வருது. உடனே கோபம் வந்து எல்லாரும் சொல்றாங்க, உடனே நம்ம வந்து குருவம்சத்தை நோக்கி போர் எடுத்து போலாம், சாம்பனை வந்து சாம்பனை நம்ம வந்து மறுபடியும் கூட்டிட்டு வர்றதுக்காக குருவம்சத்தை நோக்கி போர் எடுத்து போலாம் அப்படிங்கிறார். அப்ப பலராமர் அங்க வந்து ஆலோசனை சொல்றார். அவர் சொல்றார், இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய வம்சங்கள்ல மிகச்சிறந்த வம்சம் குருவம்சமும் எது வம்சமும். குருவம்சம் வந்து இந்த கௌரவர் பாண்டவர் அந்த வம்சம். எது வம்சம் வந்து கிருஷ்ணர் வசுதேவர் இந்த வம்சம் எது வம்சம். சோ இந்த எது வம்சத்துக்கும் குருவம்சத்துக்கும் நடுவுல போர் வந்ததுன்னா அது ரொம்ப சமாளிக்க முடியாததா இருக்கும் அப்படின்னு சொல்லி பலராமர் உணர்றார். அதனால பலராமர் ஆலோசனை சொல்றார், இல்ல துரியோதனன் வந்து என்னுடைய சீடன் தான், அதனால நான் போய் துரியோதனன்ட்ட பேசி சமாதானமா பேசி இத ஒரு சூழ்நிலைகளை முடிவு பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பலராமர் உத்தவரை கூட்டிட்டு போறார். உத்தவர் மற்றும் ஒரு சில பிராமணர்கள் சடங்கு பண்றதுக்கு இவங்க எல்லாம் கூட்டிட்டு பலராமர் வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு போறார். பலராமர் ஹஸ்தினாபுரத்துக்கு போனரையும் உத்தவரை வந்து அவரு, ஏன்னா பலராமர் ஏற்கனவே நிறைய தடவை ஹஸ்தினாபுரம் போவார். பலராமருக்கும் அதாவது எது வம்சத்துக்கும் குரு வம்சத்துக்கும் நடுவுல ஏற்கனவே திருமணம் முடிச்சிருக்கு அவங்களுக்கு நடுவுல. அதனால அவங்க வந்து ரொம்ப உறவு முறை அதிகமா உண்டு எது வம்சத்துக்கும் குரு வம்சத்துக்கும் நடுவுல. இருந்தாலும் இப்ப வந்து வேற ஒரு சூழ்நிலை காரணமா வந்திருக்கிறதுனால பலராமர் ஊருக்குள்ளார போக மாட்டார். ஹஸ்தினாபுரத்துக்குள்ளார போகாம ஹஸ்தினாபுரத்தினுடைய வெளியில இருந்து உத்தவரை அனுப்புவார், தூதனை அனுப்புவார். உத்தவர் தூதரா போய் அங்க போய் பலராமருடைய செய்திகளை சொல்லுவார். அப்படி பலராமரோட செய்திகளை சொல்றது மூலம் அவர் வந்து எல்லாருக்கும் வந்து நமஸ்காரம் பண்ணுவார். பீஷ்மர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், துருத்ராஷ்டிரா எல்லாருக்கும் அவர் வந்து மரியாதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், இந்த மாதிரி பலராமர் வந்திருக்கார் அப்படின்னு. பலராமர் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டது எல்லோருக்கும் பயங்கர சந்தோஷம். குறிப்பா துரியோதனனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, துரியோதனனுக்கும் திருதராஷ்டிரருக்கும். சோ அவங்க அதனால துரியோதனன் அவனே வந்து வெளியில வரான். அவனே ஆளுங்களை அனுப்பி இந்த மாதிரி கர்ணன் தலைமையில துரியோதனன் எல்லாருமே வராங்க. வந்து பலராமரை வரவேற்கிறாங்க. பலராமரை ரொம்ப அற்புதமா வரவேற்கிறாங்க. அவர் எப்படி ஒரு முழுமுதற் கடவுள் எப்படி நடத்தணுமோ அதே மாதிரி நடத்தி வரவேற்கிறாங்க. ஆனா அசுரர்களுடைய தன்மை என்ன அப்படின்னா, அவங்க ஒரு நபருக்கு மரியாதை கொடுக்கலாம், பகவானே கூட வழிபடலாம். ஆனா அது வந்து அவங்களுடைய புலனுகர்ச்சி எந்த அளவுக்கு திருப்தி அடையுமோ அது வரைக்கும் தான். அவங்க கிட்ட உண்மையான பக்தி கிடையாது. இன்னைக்கு கூட நம்ம நிறைய மக்கள் மத்தியில பார்க்கலாம், கடவுள் கோயில் அங்க எங்க போயின்னு இருப்பாங்க. எதுக்காக போறாங்க? அவங்களுடைய புலனுகர்ச்சியை திருப்தி பண்றதுக்காக. கிருஷ்ணரையே கூட ஒருத்தன் வந்து கும்பிடலாம், ஆனா அவனுடைய புலனுகர்ச்சியை திருப்தி பண்றதுக்காக ஒருத்தன் வந்து கும்பிடலாம். ஆனா அது உண்மையான பக்தி ஆகாது. அதே மாதிரி இங்க பலராமரை வந்து துரியோதனன் ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுத்து பலராமரை வந்து போற்றி புகழ்றது, இது எல்லாமே வந்து அவனுடைய சொந்த ஆசைகளை திருப்தி பண்றதுக்காக தான். அதனாலதான் வந்து பலராமருக்கு ரொம்ப பிரியமானவரா, பலராமருடைய சீடனா இருந்த போது பலராமருக்கும் ரொம்ப பிடிக்கும் துரியோதன. இருந்தாலும் துரியோதனனை வந்து நம்ம பக்தனா கருதுறது கிடையாது. ஏன்னா பலராமரோட சீடன் அப்படிங்கும் போது அவன் கண்டிப்பா பக்தனா இருக்கணும். ஆனா அவன் ஏன் துரியோதனன் நம்ம பக்தரா கருதுறது இல்லை அப்படின்னா, அவனுடைய உள்நோக்கம் வந்து தூய பக்தி கிடையாது. அந்த இடத்துல அவன் வந்து தனக்கு பலராமரால உதவி கிடைக்கும் போது பலராமரை கருத்தில் கொள்வான்.
சோ அந்த துரியோதனனுடைய அந்த துஷ்ட எண்ணங்கள் வந்து இப்ப நம்ம பார்க்கலாம். சோ அப்ப பலராமரை நல்லா அவங்க வந்து உபசரிச்சதுக்கு அப்புறம் பலராமர் உக்ரசேனரோட செய்தியை சொல்றார். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி சாம்பனை வந்து நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்க, சாம்பனை நீங்க விடுவிச்சு லக்ஷ்மணாவையும் கூட அனுப்புங்க. அப்படி அனுப்ப சொல்லி மாமன்னர் உக்ரசேனர் கட்டளையிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றார் பலராமர். சொன்னரையும் குருவம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. என்னது இது? குருவம்சம் தான் உலகத்திலே மிகச்சிறந்த வம்சம். அதுவும் ஒரு விதத்துல உண்மை. பிரபுபாத் நிறைய தரங்கள்ல சொல்லியிருக்கார், மொத்த உலகமே வந்து குருவம்சத்தை சேர்ந்தவங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. மொத்த உலகத்துக்குமே வந்து ஹஸ்தினாபுரம் தலைநகரமா இருந்தது. அதனாலதான் பாத்தீங்கன்னா குருக்ஷேத்திர போர்க்களத்துல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல பங்கு கொண்டாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து அந்த ஹஸ்தினாபுர குருவம்சத்தினுடைய ராஜாங்கத்துக்கு கீழே கட்டுப்பட்டு தான் இருந்தாங்க. சோ குருவம்ச ராஜாங்கத்துக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா ராஜாங்கமும் இருக்கிறனால துரியோதனுக்கு கோபம் வந்தது. அவங்க வந்து அகங்காரம் வந்து, எப்படி நம்ம தான் இருக்கிறதுலே மிகச்சிறந்த ராஜாங்கம், அப்படி இருக்கும்போது எது வம்சத்தை சேர்ந்தவங்க குருவம்சத்துக்கு எப்படி கட்டளை இடலாம்? அவன் அந்த இடத்துல புரிஞ்சுக்க தவறிட்டான். கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவருக்கு இணையா யாருமே கிடையாது. கிருஷ்ணரா இருக்கட்டும் பலராமரா இருக்கட்டும், அவங்கதான் முழுமுதற் கடவுள், அவங்களுக்கு இணையா யாருமே கிடையாது அப்படிங்கிற கருத்தை அவன் வந்து மறந்துட்டான். அப்படி மறந்த காரணத்தினால அவன் என்ன நினைக்கிறான், வெறும் வம்சாவளி மட்டும் பாக்குறான். எது வம்சம் குரு வம்சத்தை விட கீழே இருக்கு அப்படின்னு வம்சாவளியை மட்டும் பார்த்து எது வம்சத்தை தாக்கி பேசுறான். எது வம்சத்தை சேர்ந்தவங்க வந்து நாங்க அவங்களுக்கு ராஜாங்கத்தை ஆட்சி செய்ய கொடுத்திருக்கோம், நாங்க போட்ட பிக்ஷையில தான் அவங்க வந்து அரசாட்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ காலில் போடுற ஷூ வந்து தலையில வந்து உட்கார்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு போயிடுறான். உடனே பலராமருக்கு பயங்கர கோவம். காலில் போடுற ஷூவா நாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறார். அவர் கேட்கிறார் பலராம், அவர் யோசிக்கிறார், இவங்க வந்து எந்த அளவுக்கு அகங்காரம் இவங்களுக்கு வந்திருக்கு பாரு. எது வம்சத்தை வந்து இவ்வளவு கேவலமா பேசுறாங்க. எது வம்சம் மொத்தத்தையும் நான் வந்து பத்தி பேச கிடையாது. ஏன் ஒருத்தனுக்கு இவங்க நினைவாக முடியுமா? பகவான் கிருஷ்ணர் அவர் தான். பலராமர் எப்பவுமே கிருஷ்ணரை புகழ்வார், கிருஷ்ணர் எப்பவுமே பலராமரை புகழ்வார். அது நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். சோ பலராமர் சொல்றார், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணர் அவரு சரி என்னதான் பண்ணட்டும், யார வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லணும், கிருஷ்ணர் அவருக்கு சமமா யாருமே கிடையாது எந்த உலகத்திலுமே. அவர் தான் எல்லாத்துக்கும் மூலம், ஆதி புருஷர். அப்படி இருக்கும்போது அவரை கூட மதிக்காம இவங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்களே, இவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலராமர் தன்னுடைய கலப்பை எடுத்து மொத்த ஹஸ்தினாபுரத்தையும் இழுக்க ஆரம்பிக்கிறார். அவர் வந்து பூமியை அப்படியே இழுக்கிறார். நான் வந்து இந்த சேர் இப்படி இருக்குன்னா இப்படி சேர் இங்க இருந்து இப்படி இழுக்கலாம்ல, நான் கையை வச்சு இழுக்கிறேன். நமக்கு ஹஸ்தினாபுரம் மாதிரி கிடையாது. நம்ம இந்த டேபிள் இப்படி இருக்குன்னா இதை இப்படி இழுக்கிறோம், நமக்கு அது எப்படி ரொம்ப சாதாரண விஷயம். அது மாதிரி பலராமருக்கு வந்து ஹஸ்தினாபுரம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஊரு, அது ஒரு பெரிய மாநகரம், எண்ணிலடங்காத கோட்டைகள், மாட மாளிகைகள், அரண்மனைகள் எவ்வளவோ இருக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே தன்னுடைய கலப்பை வச்சு சர்ன்னு இழுக்கிறார். உடனே அங்க எல்லாம் ஆடுது பூமி. இப்ப இத வந்து இங்க பாருங்க ஆடுதுல்ல, இவனா மேல இருக்கிற பொருள் எல்லாம் ஆடுதுல்ல, அதே மாதிரி பலராமர் அதை புடிச்சு இழுக்கவும் மொத்த பூமியும் ஆடுது. உடனே எல்லாருக்கும் அப்பதான் உணர்றாங்க, ஐயோ பலராமரப்பா தப்பு பண்ணிட்டோம். உடனே குருவம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாம் குடுகுடுன்னு ஓடி வராங்க. ஓடி வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அதுவும் மன்னிப்பு கேட்கறதுனா என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா இந்த மாதிரி பிரச்சனை வந்தது அப்படின்னா எப்படி அணுகணுமோ அப்படி அணுகுவாங்க. அதனால என்ன பண்ணாங்கன்னா, உடனே குடுகுடுன்னு அவங்க முன்னாடி ஓடி வரல, குடுகுடுன்னு சாம்பனையும் லக்ஷ்மணையும் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்புறம் அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து அப்படியே பலராமரை புகழ ஆரம்பிக்கிறாங்க. நீங்க தான் முழுமுதற் கடவுள், நாங்க தெரியாதனமா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கறாங்க. பலராமரும் கருணையோட அவர் வந்து மன்னிச்சிடுறார். சோ இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஹஸ்தினாபுரத்துல பலராமர் பண்ண அந்த ஒரு சில இடங்கள் வந்து இருக்குன்னு சொல்லி பிரபுபாதர் கொடுக்கிறார். சோ பலராமர் அது மாதிரி தன்னுடைய பலத்தை சும்மா அப்படி ஒரு துளி அப்படி காட்டியே வந்து மொத்த ஹஸ்தினாபுரம் குருவம்சம் மொத்தத்தையும் ஆட்டிட்டார் அவரு. சோ அதுக்கப்புறம் துரியோதனன் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட லக்ஷ்மணாவை வந்து
சாமனுக்கு கொடுக்குறான். சாமனுக்கு கொடுத்து நிறைய அவன் வந்து வரதட்சணை கொடுக்குறான். ஏன்னா அது வேத கலாச்சாரத்துல பெண்கள் வந்து குறிப்பா ராஜாக்கள், ராஜா வந்து தன்னுடைய பொண்ண இன்னொரு இளவரசனுக்கு கட்டி கொடுக்குறாரு அப்படின்னா அப்ப அந்த சமயத்துல வந்து அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வரனை வந்து கொடுப்பாரு, தௌரி கொடுப்பாரு. சோ அதனால துரியோதனன் நினைக்கிறான் நான் வந்து நிறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி துரியோதனன் வந்து 12,000 யானை, 10,000 குதிரை, 600 ரதம், 1000 பணிப்பெண்கள் இப்படி அனுப்பி பலராமர் அனுப்பி வைக்கிறான். பலராமரோட சாம்பனையும் லக்ஷ்மணாவையும் துரியோதனன் அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட துவாரகைக்கு போறாங்க. துவாரகையில சாம்பனையும் லக்ஷ்மணாவையும் பார்த்தோன்னே துவாரகவாசிகளுக்கும் மிக்க மகிழ்ச்சி. இப்படி சாம்பனுடைய திருமணம் நடந்தேரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கு. நாரதர் நிறைய தடவை துவாரகைக்கு வந்து போறாரு. ஆனா நாரதர் துவாரகையில கிருஷ்ணருடைய அந்த புறத்துக்கு போனது கிடையாது. அந்த புறம்னா குறிப்பா அவருடைய ராணிகர்கள் இருக்கக்கூடிய மாளிகைக்கு போனது கிடையாது. துவாரகா நகரத்துல கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மாளிகைகள் இருக்கு. அந்த லட்சக்கணக்கான மாளிகைகள்ல குறிப்பா கிருஷ்ணருடைய ராணியர்கள் தங்கறதுக்காக 16,108 மாளிகைகள் இருக்கு ராணியர்களுக்கு மட்டும். அந்த ராணியர்களுடைய மாளிகை இல்லாம துவாரகைக்குன்னு ஒரு அரண்மனையும் இருக்கு. அந்த அரண்மனைக்கு தான் பெரும்பாலும் நாரதர் போய் வருவார். சோ நாரதர் ஒரு தடவை முடிவு பண்றார், நம்ம வந்து கிருஷ்ணரை அவருடைய மாளிகையில போய் சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றார். சோ கிருஷ்ணர் 16,108 மனைவிகளை மணந்திருந்தார். ஒவ்வொரு மனைவிக்கும் ஒவ்வொரு அரண்மனை கட்டி கொடுத்திருந்தார், மாளிகை கட்டி கொடுத்திருந்தார். அந்த ஒவ்வொரு மாளிகையிலுமே கிருஷ்ணர் இருந்தார். தன்னை வந்து 16,108 ரூபமா விரிவகம் பண்ணார். ஒரு சிலர் கேட்பான், ஓ கிருஷ்ணர் என்ன 16,108 பேரை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் ஏளனம் பண்ணலாம். ஆனா அந்த ஏளனம் பண்றவங்க வந்து இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணும். அவர் 16,108 முறையா அவர் வந்து தன்னை விரிவடைந்தார். அதன் மூலமா தானே பகவான் அப்படிங்கறத அவர் வந்து மக்களுக்கு காட்டினார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இத பகவானுடைய ஒரு பகுதியை எடுத்துட்டு இன்னொரு பகுதியை ஒருத்தர் நிராகரிச்சார் அப்படின்னா அதுக்கு பேர் அர்த்த குக்குட்டி நாய். அரை கோழி தத்துவம். கோழியோட ஒரு பகுதியை நான் எடுத்துப்பேன், இன்னொரு பகுதியை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னா முட்டை கிடைக்காது. ஏற்கனவே நம்ம இதை நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சாஸ்திரங்களுடைய ஒரு பகுதியை எடுத்துட்டு கிருஷ்ணர் 16,000 பேரை கல்யாணம் பண்ணார், அவரை போய் நீங்க கும்பிடுறிய அப்படின்னு ஒருத்தன் கேட்பான். அப்ப கிருஷ்ணர் 16,000 பேரை கல்யாணம் பண்ணார். ஆனா அவர் எப்படி இருந்தாரு? அவர் 16,000 பேரோட தனியா விரிவடைஞ்சு இருந்தார். அதன் மூலமா அவரு தான் பகவான் அப்படிங்கறத காட்டினார். சோ அவரு தான் பகவான், அந்த பகவானை நான் கும்பிடுறேன். ஓ அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா. அவர் வந்து 16,000 எப்படி விரிவடைய முடியும்? அதெல்லாம் சும்மா. அது சும்மானா இதுவும் சும்மாதான். ஒரு விஷயத்தை நீ ஏத்துட்ட அப்படின்னா இன்னொரு விஷயத்தையும் ஏத்துக்கணும். சமீபத்துல ஒருத்தர் சொன்னார், ராமர் இருக்கிறத நாங்க ஏத்துக்க மாட்டோம். தமிழ முதல்வர் சொன்னார், ராமர் இருக்கிறத நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து ராமாயணத்துல மதுபானம் குடிச்சாரு அப்படின்னு. ராமர் இருக்கிறதே நீ ஏத்துக்கலன்னா அப்ப ராமாயணத்தை நீ அதுல இருந்து நீ எப்படி பேச முடியும்? சோ இதெல்லாம் வந்து அர்த்த குக்குட்டி நாய், அரைக்கோழி தத்துவம். சோ அது மாதிரி நம்ம வந்து கவனமா இருக்கணும். நாரதர் வந்து பகவானுடைய ஐஸ்வர்யத்தை பாக்குறதுக்காக 16,108 மாளிகைகளுக்கு விஜயம் செய்யறார். சோ இங்க அந்த மாளிகைகளுடைய அழகு வந்து இங்க வர்ணிக்கப்படுது. நம்ம அதை படிக்கலாம் கொஞ்சம். (16,108) மனைவியருடன் கிருஷ்ணர் எப்படி குடும்பம் நடத்துகிறார் என்று அறிய ஆவல் கொண்ட நாரத முனி கிருஷ்ணரின் நிலைகளை காணும் நோக்கத்துடன் அவரின் பல்வேறு மாளிகைக்கு விஜயம் செய்யலானார். நாரதர் துவாரகை அடைந்த போது அங்கிருந்த பூங்காக்களும் தோட்டங்களும் வண்ண வண்ண மலர்களாலும் பலவிதமான பழங்களாலும் நிறைந்து இருக்க கண்டார். அழகிய பறவைகள் கலகலவென ஒலித்துக் கொண்டிருந்தன. மயில்கள் இனிமையாக கூவிக்கொண்டிருந்தன. சிவந்த தாமரை மலர்களும் நீலோத்பத மலர்களும் நிறைந்த ஏரிகளும் குளங்களும் காணப்பட்டன. அவற்றில் அல்லி மலர்கள் நிறைந்திருந்தன. தடாகங்களும் நிறைந்திருந்த அன்னங்களும் நாரைகளும் எழுப்பிய ஒளி எங்கும் எதிரொலித்தது. நகரில் நான் சொன்னேன் முதல்ல பல லட்சக்கணக்கான மாளிகைகள்னு 9 லட்சம் மாளிகைகள் இருந்ததுன்னு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு.
மொத்த நகரத்துல வந்து 9 லட்சம் மாளிகைகள் இருந்தது. அந்த மாளிகைகள் எல்லாருமே பளிங்கு கற்களால கட்டப்பட்டிருந்தது. அதனுடைய கதவெல்லாம் வெள்ளியில செஞ்சிருந்தாங்க. அதுல வந்து எல்லா தூண்லயும் மாணிக்கம், மரகதம் போன்ற மணிகள் எல்லாம் உபயோகப்பட்டிருந்தது. நிறைய இடங்கள்ல சிந்தாமணி கற்களும் உபயோகப்படுத்தப்பட்டிருந்தது. வீதி, தெரு, சந்து எல்லாமே வந்து ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்டிருந்தது. மக்கள் வசிக்கிறதுக்கான வீடு, மக்கள் கூடுறதுக்கான இடம், இப்படி எல்லாமே ரொம்ப கலைத்திறனோட ரொம்ப அற்புதமா வடிவமைக்கப்பட்டிருந்தது இந்த துவாரகா மாநகரம். அது மட்டும் இல்லாம எல்லாமே ரொம்ப தூய்மையா இருந்தது. எல்லாம் சுத்தம் செய்யப்பட்டு ரொம்ப அழகா மக்கள் பாக்குறதுக்கு அருமையா இருந்தது. சோ அப்படி இருந்ததுல 16,108 மாளிகைகள்ல கிருஷ்ணர் தன்னுடைய ராணியர்களோட வசிச்சு வந்த இந்த துவாரகை மாநகரம் முழுவதுமே வந்து விஸ்வகர்மாவினால உருவமைக்கப்பட்டது. விஸ்வகர்மா வந்து தேவச்சிற்பி. அவரால எப்படி துவாரகையை நிர்மாணிக்க முடியும்னு ஒருத்தர் நினைக்கலாம். உண்மையில இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, விஸ்வகர்மா அவரால முடிஞ்சதுல இதுதான் இருக்கிறதுலயே மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி விஸ்வகர்மாவால இவ்வளவு சிறப்பா பண்ண முடிஞ்சதுன்னா, கிருஷ்ணர் விஸ்வகர்மாவை உபயோகப்படுத்தினார். எப்படி குருக்ஷேத்திர போர்க்களத்துல அர்ஜுனனை உபயோகப்படுத்தினாரோ அது மாதிரி துவாரகையில அந்த மாட மாளிகைகளை கட்டுறதுக்கு கிருஷ்ணர் விஸ்வகர்மாவை ஒரு கருவியா உபயோகப்படுத்தி விஸ்வகர்மாவுக்கு சேவை கொடுத்தார். அவ்வளவுதான். ஆனா கிருஷ்ணர் சுயம் அவரே தான் வந்து விஸ்வகர்மா மூலமா அந்த செயலை நடத்தினார். துவாரகா மாநகரத்தை முழுமையா நிர்மாணிச்சார். அது மூலமா ஒரு மாளிகைக்கு போறார். முதல்ல ருக்மிணியினுடைய மாளிகைக்கு போறார். நாரதர் முதல்ல ருக்மிணியோட மாளிகைக்கு போய் அங்க பகவான் படுக்கையில அமர்ந்திருக்கார். ருக்மிணி சாமர வீசின்னு இருக்காங்க. ருக்மிணி சுயம் அவங்களே வந்து பகவானுக்கு சேவை பண்றதுக்கு விருப்பப்படுறாங்க. ருக்மிணிக்கு ஆயிரக்கணக்கான சேவகர்கள் இருக்காங்க, சேவகிகள் இருக்காங்க. இருந்தாலும் ருக்மிணி வந்து பகவான சாக்ஷாத் அவங்களே சேவை பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க. இதுதான் ருக்மிணியினுடைய பக்தியினுடைய மனப்பான்மை. நம்ம ஏற்கனவே அது பார்த்தோம். போன கிளாஸ் முந்தின கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் ருக்மிணி எப்படி முந்தின கிளாஸ்ல பார்த்தோம். ருக்மிணி வந்து எப்படி கிருஷ்ணருடைய மிக நெருக்கமான, கிருஷ்ணருடைய எல்லா மனைவியர்களுக்கும் தலைமை மனைவியா இருந்த போதிலும் ருக்மிணி ரொம்ப அடக்கத்தோட இருக்கிறத பத்தி நம்ம போன வகுப்பு முந்தின வகுப்புல பார்த்தோம். சோ அதன் அடிப்படையில ருக்மிணி வந்து எப்பவுமே கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுல ஆர்வத்தோட இருக்காங்க. நாரதரை பார்த்தறியும் கிருஷ்ணர் எந்திரிச்சு சாஷ்டாகமா நமஸ்காரம் பண்றார். நாரதருக்கு ஒரு நிமிஷம் யோசிக்கிறார், ஐயோ என்னடா இது, இவர் வந்து நம்மளுக்கு முழுகுறாரு அப்படின்னு. இருந்தாலும் அவர் வெயிட் பண்றார். நாரதருக்கு விழுந்து எந்திரிச்சு கை கூப்பி வணங்கி நாரதரை கொண்டு போய் உட்கார வச்சு நாரதருடைய தாமரை திருவடிகளுக்கு கழுவி அதை தண்ணி எடுத்து தெளிச்சுக்கிறார் கிருஷ்ணர். இந்த சூழ்நிலையில சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், பகவான் கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகள்ல இருந்து வரக்கூடிய கங்கை நதியானது உலகம் மொத்தத்தையும் தூய்மைப்படுத்துது. இருந்தாலும் கிருஷ்ணர் நாரதருடைய தாமரை திருவடிகள்ல இருந்து எடுத்து தன்னோட தலையில தெளிச்சுக்கிறார். இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. இத வந்து கடைசியா நாம பார்க்கலாம், ஏன் கிருஷ்ணர் இந்த மாதிரி பண்றாரு அப்படிங்கிற. இவரும் ஒன்னும் மறுப்பு தெரிவிக்கல, நாரதரும். இது ஒரு ஆச்சரியத்தக்க விஷயம். ஏன் நாரதர் மறுப்பு தெரிவிக்கல? ஏன்னா நாரதர் வந்து கிருஷ்ணருடைய பக்தர். சாக்ஷாத் பகவானே வந்து நாரதருக்கு அபிஷேகம் பண்றார், பாத அபிஷேகம் பண்றார். நாரதர் ஏன் அவருக்கு மறுப்பு தெரிவிக்கல அப்படின்னா, அவரால் என்ன பண்ண முடியும்? நாரதர் வந்து அவரால் ஒன்னும் பண்ண முடியல. பகவானே உட்கார வச்சு அபிஷேகம் பண்றார். அவர் நினைக்கிறார் பகவான் பண்றாரு, என்னதான் பண்றாருன்னு பார்க்கலாம். அவர் வந்து நினைக்கிறார், நாரதருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, இது வந்து இப்படி பகவான் பண்றதின் மூலமா அவர் வந்து மற்றவங்களுக்கு சொல்லி காட்டுறார். ஒரு பிராமணனை, ஒரு வைஷ்ணவனை, ஒரு ராஜா எப்படி வரவேற்கணும் அப்படிங்கறத பகவான் வந்து செஞ்சு காட்டுறார் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறார் நாரதர். நாரதர் மிகச்சிறந்த பக்தரா இருந்த காரணத்தினால நாரதருக்கு பகவானுடைய மனோபாவத்தை புரிஞ்சுக்க முடியும். பிரபுபாத் நிறைய தடவை சொல்றார், பக்தன் அப்படின்னா எப்படிப்பட்டவன் பக்தனா இருக்க முடியும்? யாருடைய ஆசை பகவானுடைய ஆசைக்கு ஒத்து போகுதோ அவன் பக்தனா இருக்க முடியும். நம்ம வந்து
எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படலாம். ஆனா அது பக்தி கிடையாது. பகவானுடைய ஆசை என்னவோ அதை நம்ம பூர்த்தி செய்ய நினைச்சோம் வச்சுக்கோங்களேன், அதுதான் பக்தி. சோ பக்தனானவன் எப்பவுமே பகவானுடைய ஆசைக்கு ஒத்து போகணும். பகவானுடைய விருப்பத்தை நம்ம வந்து பூர்த்தி செய்யறதுக்கு பார்க்கணும். சோ இந்த இடத்துல பகவான் வந்து ஒரு பக்தனை, ஒரு பக்தன், ஒரு சாது, ஒரு திருலோக சஞ்சாரிய, ஒரு குடும்பஸ்தன், ஒரு ராஜா, ஒரு சத்திரியன் எப்படி நடத்தணும் அப்படிங்கறத சொல்லி காட்ட பகவான் விருப்பப்படுறார் அப்படிங்கறத நாரதர் புரிஞ்சுட்டார். அவர் தூய பக்தரா இருக்கக்கூடிய காரணத்தினால நாரதரால அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. நாரதர் அதை புரிஞ்சுட்டு அதன் அடிப்படையில் அவர் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல, மறுப்பு தெரிவிக்கல, ஏத்துக்கிறார். அப்புறம் கேக்குறார் கிருஷ்ணர், நான் உனக்கு என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறார். உடனே நாரதர் வந்து கிருஷ்ணரை புகழ ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணரே, பகவானே, நீங்க வந்து எல்லோருக்கும் சமமா இருக்கீங்க, இருந்தாலும் யார் எதிரியா இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்க கட்டுப்படுத்துறீங்க, எதிரியா இருக்கவங்கள அடக்குறீங்க. எதிரியா அடக்குனாலும் அதுவும் உங்களுடைய கருணை தான், அதுவும் உங்களுடைய நட்பு தான். என்ன வந்து நீங்க இப்படி உபசரிக்கிறீங்க, இதுக்கும் ஒரு எதிரியை கொள்றதுக்கும் ஒரு விதத்துல வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்லி பகவானை வந்து புகழ ஆரம்பிக்கிறார் நாரதர். பகவானை வந்து பல்வேறு அற்புதமான பிரார்த்தனைகளை வச்சு நாரதர் புகழ்றார். அப்படி நாரதர் புகழ்றார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் கிட்ட சொல்றார், நீங்க கேட்டீங்க எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்க. கிருஷ்ணர் கேட்டாரா, நான் உங்களுக்கு என்ன பண்ணட்டும், என்ன வேணும்னு கேட்டார். சோ என்ன வேணும்னு கேட்டீங்க, அதனால நான் கேட்கிறேன். நான் எங்க போனாலும், திருலோகம் முழுக்க போனாலும் எப்பவுமே என்னுடைய இதயத்துல நீங்க வந்து இருக்கணும். எப்பவுமே வந்து நான் உங்களுடைய நினைவிலே இருக்கணும். உங்களை நான் என்றைக்கும் மறக்க கூடாது. உங்களுடைய தாமரை திருவடிகள்ல நான் எப்பவுமே உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், நான் வந்து நான் வழிபட்டு இருக்கணும். அதுக்கு நீங்க வந்து எனக்கு ஆசீர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிற. இதுதான் ஒரு பக்தனுடைய மனப்பான்மை. பக்தன் எப்பவுமே பகவான் என்ன வேணும் அப்படின்னு கேட்டா எனக்கு இது வேணும் அது வேணும் பெரிய லிஸ்ட் போட்டு கொடுக்கறது கிடையாது. பகவான் வந்து பகவான் கிட்ட பக்தன் ரொம்ப பணிவோட உங்களுடைய ஸ்மரணை எனக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அது மாதிரி நாரதரும் கேட்கிறார். இதை கேட்டுட்டு அங்கிருந்து விடைபெற்று அடுத்த அரண்மனைக்கு போறார். அடுத்த அரண்மனைக்கு போனா அங்க கிருஷ்ணர் வந்து உத்தவரோடையும் தன்னுடைய ராணியோடையும் உட்காந்து அவர் வந்து தாயம் விளையாண்டு இருக்கார். அவர் வந்து விளையாண்டு இருக்காரு. அங்க நாரதர் பாக்குறார். அங்க போனது நாரதரை பார்த்தா நீ திரும்பி அதே மாதிரியே விழுந்து வணங்குறார், எந்திரிக்கிறார், கூப்பிடுறார், உட்கார வைக்கிறார், பாதாபிஷேகம் பண்றார். எப்ப வந்தீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார். நாரதருக்கு குழம்புறார், என்னடா இது, இப்பதான் அதே மாதிரி சீன் அங்க நடந்தது, திரும்பி இதே மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். ஆக்சுவலி அதுக்கப்புறம் நாரதர் வந்து 16,108 இடங்களுக்கும் போறார். எல்லா இடங்களையும் இதே நிகழ்ச்சி நடக்குது. ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் பகவான் வந்து வெவ்வேறு செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறத அவர் பாக்குறார். பகவான் ஒவ்வொரு இடத்துலயும் வெவ்வேறு செயல்கள் இருக்கார். அந்த வெவ்வேறு செயல்களும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு காலங்களும் இருக்குது. பகவான் அந்த மாளிகைக்குள்ளார அவருடைய அச்சிந்த சக்தியினால ஒவ்வொரு மாளிகையிலையும் வெவ்வேறு காலங்கள் இருக்குதான். இது நம்மளால எப்படி புரிஞ்சுக்கிறது, நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அது பகவானுடைய அதி அற்புத சக்தி. அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா பகவான் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல குளிச்சுட்டு இருக்காரு, அதாவது காலை நேரமா இருக்கு. ஒரு சில இடத்துல பிராமணர்களுக்கு தானம் கொடுத்துட்டு இருக்கார். ஒரு சில இடத்துல யாகம் பண்றார். ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலங்கள் வேறையா இருக்கு. அதே சமயத்துல ஒவ்வொரு இடத்துலயும் பகவான் வந்து இவரை புதுசா அப்பதான் பாக்குற மாதிரி உபசரிக்கிறார். பகவான் அவ்வளவு ரூபங்கள்ல விஸ்தாரமா இருந்தும் எல்லாத்தையும் அறிஞ்சவரா இருந்தாலும் அவரு அவ்வளவு பக்குவமா செயல்படுறார். அவர் வந்து தாய விளையாண்டு இருக்கிறத பார்த்து இவரு கேட்கிறார், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டீங்க. இவருக்கு வந்து ஆச்சரியம் வருது. ஆச்சரியப்பட்டு கிளம்பி போயிடுறார். எல்லாம் முடிச்சுட்டு எதுவும் பேசாம போயிடுறார். அப்புறம் ஒவ்வொரு இடமா போறார். போற இடத்துல எல்லாம் அவர் வந்து கிருஷ்ணரோட இடத்துல குழந்தைங்களோட விளையாண்டு இருக்கார், குளிச்சுன்னு இருக்கார், யாகம் பண்ணிட்டு இருக்கார், பஞ்சமகா யாகம் பண்ணிட்டு இருக்கார்,
பிராமணர்களுக்கு உணவு கொடுத்துட்டு இருக்கார். பிராமணர்களுடைய பிக்ஷை அவங்க சாப்பிட்ட மீதியை இவர் சாப்பிட்டு இருக்கார். அதனாலதான் நம்ம வந்து சொல்றோம் பிராமணர்கள் வந்து கிருஷ்ணர் அந்த அளவுக்கு மரியாதை கொடுப்பார். டிஃபரெண்ட், அதாவது அப்புறம் காயத்ரி பண்ணிட்டு இருக்கார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கால நேரங்கள் மாறுபடும். குளிக்கிறதுங்கிறது காலையில பகவான் பிரம்ம முகூர்த்த நேரத்துல குளிக்கிறார், யாகம் பண்றார். அதுக்கு அடுத்து பண்றாருன்னு வச்சா கூட பிராமணர்களுக்கு அவர் வந்து உணவளிக்கிறார். பிராமணர்களுக்கு உணவளிக்கிறது அப்படிங்கிறது மதிய நேரத்துல நடைபெறக்கூடிய, அவர் குளிக்கிறது அப்படிங்கிறது கால நேரம். ஆனா எல்லா நேரங்கள் காலங்கள் அங்க வந்து உள்ள மாறி இருக்கு. பகவான் அவர் காயத்ரி பண்றார், அவர் வந்து வால் பயிற்சிக்கு போறார், குதிரையில ஏறி போறார், ஒரு இடத்துல போனா இன்னொரு இடத்துல போனா யானையில ஏறி போயின்னு இருக்கார், ரதத்துல போறார். அப்புறம் அவருக்கு வந்து அவர் தூங்க போறார் ஒரு இடத்துல. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காலம் இருக்கு. ஒரு இடத்துல போனா அவர் தூங்க போறார். பகவான் தூங்க போறதுனால அங்க இருக்கக்கூடிய பாடகர்கள் எல்லாம் பகவானுக்கு தூங்குறதுக்கு, பகவானை தூங்க வைக்கிறதுக்கு பாடல் பாடுறாங்க. பகவான் இன்னைக்கு வேத கலாச்சாரத்துல முன்னாடி இருந்தது, யாராவது பெரிய பெரிய ராஜாங்கள்லாம் கூட தூங்க போறாங்க அப்படின்னா அவங்கள வந்து நல்லா அருமையான பாடல்களை பாடி தூங்க வைப்பாங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் தாலாட்டு பாடி தூங்க வைப்பாங்க. அது மாதிரி ராஜாக்களுக்கு வந்து அருமையான பாடல்களை பாடி தூங்க வைப்பாங்க. அவரை எழுப்புறதுக்கும் ஒரு சில பாடல்கள் பாடி எழுப்புவாங்க. சோ இதெல்லாம் வந்து வேத கலாச்சாரத்துல இருந்தது. இன்னைக்கெல்லாம் மறந்து போச்சு. இன்னைக்கெல்லாம் என்ன, கிரிங் 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 கிரிங்னு அலாரம் அடிக்கும், இல்ல யாரும் வந்து எழுப்புவாங்க அந்த மாதிரி. இன்னைக்கு கூட ஒரு சிலர் இதை வந்து நகல் செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஒரு சில இடங்கள்ல போனீங்கன்னா, எனக்கு அனுபவம் இல்ல, மேபி சித்தஹரி பிரபு அவருக்கு அனுபவம் இருக்கலாம். எங்க மேலை நாடுகள்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கெல்லாம் எங்க ஹோட்டல்ல போய் தங்குனீங்க அப்படின்னா அங்க வந்து உங்களை எழுப்புறதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு எது நல்ல மியூசிக்கா தெரியுதோ அந்த மாதிரி மியூசிக் வச்சு உங்களை எழுப்புவாங்க. காலையில வந்து நீங்க வந்து நான் 5 மணிக்கு என்னை எழுப்பி விடு, எனக்கு 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு, என்ன 6 மணிக்கு எழுப்பி விடு அப்படின்னு அந்த வெளியில இருக்கக்கூடியவன்ட்ட சொன்னீங்கன்னா அவன் வந்து நல்லா மியூசிக் போட்டு உங்களை எழுப்பி விடுவான். சோ இது வந்து அவங்க வந்து நகல் செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா வேத கலாச்சாரத்துல இசை அப்படிங்கிறது அது ஒரு தனி கலை. அந்த இசை கலையின் மூலமா அந்த நேரத்துக்கு எந்த ராகமோ அந்த ராகத்தை அவங்க வந்து பாடுறாங்க. நம்ம கூட பாத்தீங்கன்னா பிரபுபாதர் வந்து ஒரு குறிப்பிட்ட ராகத்தை, சந்தியா ஆரத்திக்கு இந்த ராகம், மங்களாரத்துக்கு இந்த ராகம் அப்படின்னு கொடுத்திருக்காரு. ஏன்னா இந்த ராகங்கள் வந்து உள்ள இருக்கக்கூடிய மனப்பான்மை வந்து ரொம்ப அற்புதமா தூக்கி கொண்டு வரும். அதனால அந்த குறிப்பிட்ட ராகங்கள் வந்து வேத கலாச்சாரத்தை பின்பற்றவங்களுக்கு தெரியும். சோ அது இன்னைக்கு எல்லாம் படிப்படியா மறைஞ்சுட்டு வருது. சோ பகவான் அந்த மாதிரி அவங்க வந்து தூங்க வைக்கிறாங்க. ஒரு இடத்துல போனா உத்தவரோட அவர் வந்து அரசியல் விஷயங்களை பேசிட்டு இருக்கிறார். இன்னொரு இடத்துல போனா பெண்களோட விளையாண்டு இருக்கார். இன்னொரு இடத்துல போனா பசுக்களை வந்து பிராமணர்களுக்கு தானம் கொடுத்துட்டு இருக்கார். இன்னொரு இடத்துல போனா வேத பாராயணங்களை கேட்டுட்டு இருக்கிறார். ஏன்னா ஒரு சத்திரியனானவன் வேத பாராயணங்களை கேட்கறது அப்படிங்கிறது அவசியம். இன்னொரு இடத்துல போனா தன்னுடைய மனைவியோட கேலி செஞ்சுட்டு இருக்கார். இன்னொரு இடத்துல சடங்கு செஞ்சுட்டு இருக்கார், தியானம் பண்ணிட்டு இருக்கார், பெரியவங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறார், தன் தாய் தந்தையருக்கு, ஆன்மீக குருவுக்கு இப்படி சேவை பண்ணிட்டு இருக்கார். இன்னொரு இடத்துல போருக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறார். இன்னொரு இடத்துல அவர் வந்து அமைதிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறார். இன்னொரு இடத்துல வந்து மரம் நடுறது, ஹாஸ்பிட்டல் திறக்கிறது, குளம் வெட்டுறது, இதை பத்தி பேசிட்டு இருக்கிறார். இன்னொரு இடத்துல குழந்தைங்க பையன் பொண்ணுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறத பத்தி பேசுறார். இன்னொரு இடத்துல தேவர்களை கும்பிட்டு இருக்கார். இன்னொரு இடத்துல மாறுவேடம் அணிஞ்சு அவர் வந்து மக்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கறத பார்த்து போறார். பகவான் வந்து அவரு அந்தர்யாமி, அவருக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் வந்து மக்களுக்கு வழி நடத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி எல்லா செயலையும் அவர் செய்யறார். கிருஷ்ண கீதையில சொல்றார், எதது ஆச்சரத்தி சேஷா தததேவ தரோஜன. தததேவ தரோஜன. What is next line? Yeah, next line. சாயத் பிரமாணம் குருத்து லோகஸ்தம் தனு வர்த்தத்தை. சோ அதுல கிருஷ்ணன் சொல்றார், எப்படி பெரிய மனிதர்கள் எந்த உதாரணம் செய்யறாங்களோ அதையே வந்து மக்கள் எல்லாரும் பின்பற்றுவாங்க. அதன் அடிப்படையில
கிருஷ்ணர் வந்து மற்ற ராஜாக்கள் மற்ற சத்திரிகளுக்கு ஒரு உதாரணமா இருக்கணுங்கனால மக்கள் எப்படி இருக்காங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்க போறார். சோ இன்னைக்கு மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ராஜானா சும்மா உட்காந்துட்டு ஜம்பமா உட்காந்து ஆட்சி பண்றது. அப்படி கிடையாது. நீங்க வேத கலா சாஸ்திரங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா மனு ஸ்மிருதி பிரகாரம் ஒரு ராஜாவுக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்க கிடைக்குமா. அவருக்கு ஒவ்வொரு நாள்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மனுஸ்மிருதியில தெளிவா கொடுக்கப்படும். காலையில அவர் எந்திரிச்சு என்ன பண்ணணும், யஜ்யம் பண்ணணும், அதுக்கப்புறம் காயத்ரி பண்ணணும், அதுக்கப்புறம் அவர் வந்து பிராமணர்களை சந்திக்கணும், பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கணும், அரண்மனைக்கு போய் அங்க இருக்கவங்க பாடுறத கேட்கணும், வேத பாராயணம் கேட்கணும். இது மாதிரி நிறைய இருக்கு. ராத்திரியில அவர் வந்து மாறுவேஷம் போட்டு அவர் வந்து மக்களுடைய உண்மையான எண்ணம் என்ன, மக்களுடைய குறைகள் என்னென்ன அப்படிங்கறத போய் பார்க்கணும். இப்படி நிறைய விதிமுறைகள் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி பொழுதா பொழுது தூங்கிட்டு இருக்கிறது கிடையாது. ராஜானா அப்படிதான் இருக்கணும்னு சொல்லப்படும். இதெல்லாம் பார்த்துட்டு நாரதர் வந்து கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு மறுபடியும். ஓ, நீங்க வந்து மிகச்சிறந்த யோகி, உங்களை வந்து சாதாரண நபர்களால புரிஞ்சுக்க முடியாது, பக்தியினால மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். பகவான் எப்படி இவ்வளவு ரூபங்கள்ல விரிவடைகிறார் அப்படிங்கறத ஒரு யோகியால புரிஞ்சுக்க முடியாது, யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. எவன் ஒருத்தன் தூய பக்தி தொண்டை எடுத்துக்கிறானோ அவனாலதான் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை நாரதர் முன்வைக்கிறார். முன்வச்சு நாரதர் வேண்டுகோள் விடுக்கிறார், தயவுசெய்து எனக்கு வந்து ஆசீர் கொடுங்க. இந்த மாதிரி நான் உங்களை பார்த்து உங்கள்ட்ட இருந்து நான் என்ன புரிஞ்சுட்டனோ இந்த உங்களுடைய புகழை வந்து நான் மூலோகங்களுக்கும் பரப்புறதுக்கு உங்களுடைய ஆசை எனக்கு தேவை. ஏன்னா இது வந்து ரொம்ப அவசியமானது அப்படின்னு சொல்லி அவர் உணர்றார். இது இயற்கையாவே ஒரு பக்தன் எவன் ஒருத்தன் பகவானை பற்றிய மகத்துவத்தை கேட்கிறானோ அப்ப அடுத்து வரக்கூடியது என்ன அப்படின்னா அவன் பகவானை பத்தி புகழ்வான். பக்தி தொண்டுல வந்து ஸ்ரவணா கீர்த்தனா. ஸ்ரவணா அப்படின்னா பகவானை பத்தி கேட்கறது. கேட்டதே அவன் என்ன பண்ணுவான், கீர்த்தனா, பகவானை பத்தி புகழ ஆரம்பிப்பான். சோ நாரதர் அதுக்குதான் பாக்குறார். நாரதர் பார்த்து தெரிஞ்சுக்கிறார் அவர் நடக்கக்கூடிய செயல்களை. இத மக்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கணும், உம்முடைய புகழை நான் வந்து கீர்த்தனம் பண்ணணும், அதுக்கு நீங்க வந்து ஆசி கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டறியும் பகவான் பேச ஆரம்பிக்கிறார். நான் தான் வந்து தர்மத்தை சொல்லி கொடுக்கிறவன், தர்மத்தை வழி நடத்துறவன். அதனாலதான் நான் வந்து இங்க இந்த மாதிரி நான் தர்மத்தின் பிரகாரம் வாழ்க்கை வழி நடந்துட்டு இருக்கேன், மக்கள் என்ன பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அதே கருத்து அவர் சொல்றாரு. நான் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் உனக்கு வந்து மரியாதையா உபசரி கொடுத்ததுக்காக நீ வந்து வருத்தப்படாத, அதனால நீ சஞ்சலம் அடையாத. ஏன் சஞ்சலம் அடையக்கூடாது அப்படிங்கறதுக்கு பகவான் ஒரு உதாரணமும் கொடுக்கிறார். பகவான் சொல்றார், ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை வந்து அப்பா தூக்கி வச்சுட்டு இருக்கிறார். தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது அந்த குழந்தை வந்து அப்பாவை எட்டி உதைக்கும். அது வந்து அப்பாவுக்கு அபராதம் ஆகாது. வேத கலாச்சாரத்தின் பிரகாரம் யார் மேலேயாவது உங்க கால் பட்டுடுச்சு அப்படின்னா நீங்க அபராதம் பண்ண மேல யாரையோ எட்டி உதைக்கிறாங்க, காலால எட்டி உதைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெரிய அவமானம். ஆனா ஒரு குழந்தை வந்து அப்பாவை எட்டி உதைச்சா அது அபராதம் கிடையாதான். அது மாதிரி நீ குழந்தை தான், நான் அப்பா தான், இருந்தாலும் இது அபராதம் ஆகாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து நாரதரை சாந்தப்படுத்துறார். நாரதரை சாந்தப்படுத்திட்டு நாரதருக்கு ஒரு சில உபகரணங்கள்லாம் கொடுத்து ஒரு சில அன்பளிப்பெல்லாம் கொடுத்து நாரதரை அனுப்பி வைக்கிறார். நாரதர் சொல்றார், சுகதேவ கோஸ்வாமி சொல்றார், இந்த மாதிரி பகவான் இவ்வளவு அற்புதமான செயல்கள்ல யார் ஒருத்தர் ஈடுபட்டு இருக்கிறார் பகவான் அப்படிங்கறத யார் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாரோ அவங்க எளிமையா முக்தி அடையணும். ஏன்னா அதன் மூலமா பகவானுடைய அற்புதமான சக்திகளை பத்தி தெரிஞ்சுக்கிறார். இயற்கையாவே அவர் வந்து பகவானை வழிபட ஆரம்பிப்பார். அப்ப அவர் வந்து எளிமையா முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லி அவரு நாரதர் வந்து சுகதேவ கோஸ்வாமி நமக்கு ஆசி கொடுக்கிறார். பகவானுடைய செயல்களை பத்தி தெரிஞ்சிடணும் அப்படின்னா நம்ம முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லி. அடுத்த அத்தியாயமும் இந்த அத்தியாயத்தோட தொடர்புடையதுதான். இதுல வந்து கிருஷ்ணருடைய தினசரி நடவடிக்கைகள் சொல்லப்படுறது. நான் முதல்ல சொன்னேன், ராஜானா டெய்லி என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அதே மாதிரி கிருஷ்ணர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறது தினசரி நடவடிக்கைகள் சொல்லப்படுது. காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல கோழி கூவும். கோழி கூவுறத கேட்டதையும் கிருஷ்ணர் வந்து எந்திரிச்சுக்கிறார். இந்த கோழி கூவுற சத்தத்தை கேட்டதையும் கிருஷ்ணருடைய ராணியர்களுக்கெல்லாம் பயங்கர கோபம் வருமா. எல்லாரும் அந்த கோழியை வந்து சவிப்பாங்க.
கிருஷ்ணர் எங்க கூட இருந்தாரு, இப்ப எந்திரிச்சு போயிடுவார், அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவார் அப்படின்னு சொல்லி ராணியர்கள்லாம் அந்த கோழிகளை கூவக்கூடிய சேவல்களை வந்து ராணியர்கள் திட்டுவாங்க, சாபம் கொடுப்பாங்க. சோ கோழி குணரி கிருஷ்ணர் எந்திரிக்கிறார். கிருஷ்ணர் எந்திரிக்கும் போதே அவரு கொஞ்சம் முழிப்பு வருது. அப்போதைக்கு பாடகர்கள்லாம் கிருஷ்ணரை புகழ்ந்து பாடி அவரை எழுப்புறாங்க. சோ அவர் பிரம்ம முகூர்த்தால அவர் எந்திரிச்சுட்டு நீரை தொட்டு தன்னை தூய்மைப்படுத்திக்கிறார். தூய்மைப்படுத்திட்டு அவர் வந்து தன்மேலேயே தியானம் பண்றார். ஏன்னா இது வந்து எல்லாரும் செய்ய வேண்டிய தினசரி நடவடிக்கை. ஆனா பகவான் தியானம் பண்ணணும் அப்படின்னா அவரே பகவான். அவர் யார் மேல தியானம் பண்ணார்? தன்னையே தியானிக்கிறார். கிருஷ்ணர் தன்னையே தியானிக்கிறார். அதுக்கப்புறம் குளிக்கிறார், உடை உடுத்திக்கிறார். உடை உடுத்தி அணிகலன்கள்லாம் போட்டுக்கிறார். கௌஸ்துபமணி, மஞ்சள் ஆடை, பட்டாடை எல்லாம் உடுத்திண்டு அவர் வந்து சடங்குகளை பண்ண ஆரம்பிக்கிறார். காலையில ஒரு சில சடங்குகள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் யாகம் பண்றார். தினசரி யாகம் பண்ணுவாங்க. கிரகஸ்தாஸ் தான் வேத கலாச்சாரத்தை. கிரகஸ்தான் அப்படின்னா தினசரி யாகம் பண்ணும். அப்புறம் காயத்ரி பண்றார். சூரிய தேவனை வழிபடுறார். தேவர்கள் எல்லாம் வழிபடுறார். தேவர்கள்ல குறிப்பா சூரிய தேவனை வழிபடுறார். அவர் மற்ற தேவர்களையும் வழிபடுறார். பிராமணர்களை வழிபடுறார். பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கிறார். பிராமணர்களுக்கு பசுக்களை தானமா கொடுக்கிறார். பசுக்கள்னா சும்மா கொடுக்கறது கிடையாது. வேத கலாச்சாரத்துக்கு பசு வந்து கன்றுக்குட்டியோட கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம நிறைய ஆடை ஆபரணங்களோட. பசுக்களுக்கு என்ன ஆடை ஆபரணம்னு கேட்கலாம். அதுங்களுக்கு முத்து, மணி, தங்கம் இது மாதிரி பசுக்களை வந்து அலங்கரிச்சு கொடுப்பாங்க. சும்மா பசுக்களை கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி நிறைய பசுக்களை வந்து தினமும் கொடுப்பாராம். பசுக்களை கொடுக்கறதுக்கு பேர் வந்து அந்த பசுக்களோட குரூப்புக்கு வந்து வேத பத்வம்னு சொல்லுவாங்க. பத்வம், ஒரு பத்வம் அப்படின்னா 13,084 பசுக்களாம். ஒரு பத்வம் அப்படின்னா 13,084 பசுக்கள். அந்த மாதிரி தினசரி நிறைய பத்வம் பசுக்களை கிருஷ்ணர் கொடுப்பார். ஒரு பத்வம் கொடுக்க மாட்டாரா ஒரு நாளைக்கு. அது மாதிரி நிறைய பத்வம் கொடுப்பாராம். அதுவும் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள்ல வந்து 107 பத்வம் கொடுப்பாராம். சோ இது வந்து வேத கலாச்சாரத்துல பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. 107 பத்வம். ஏதாவது முக்கியமான நாட்கள்ல வந்து ஒரு ராஜா 107 பத்வம் பசுக்களை வந்து தானம் பண்ணணும். இது லட்சக்கணக்கில் வரும். சோ அப்படி கிருஷ்ணர் வந்து தானம் பண்றாரு எல்லாருக்கும். இது வாங்கிட்டு போறதுக்கு அதுக்கும் இடமும் கொடுப்பான் பிராமணர்களுக்கு. சோ அப்புறம் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்றார். பெரியவங்க எல்லாருக்கும், எல்லா தேவகி, வசுதேவர், ஆன்மீக குரு எல்லாருக்கும், குலகுரு எல்லாருக்கும் போய் நமஸ்காரம் பண்றார். அப்புறம் வேத கலாச்சாரத்துல காலை நேரத்துல தொடுறதுக்குன்னு ஒரு சில மங்களகரமான பொருள்கள் இருக்கு. அந்த பொருள் எல்லாம் போய் பகவான் வந்து தொட்டுட்டு வருவார். அப்புறம் எல்லாரும் திருப்தியோட இருக்காங்களா அப்படிங்கறத பாத்துக்கிறார். அப்புறம் தன்னுடைய ஒரு சில மந்திரிகள் வந்து காலையில வந்து ராஜாவை பார்க்க வருவாங்க வீட்டுக்கு. சோ அப்ப வந்து இவரும் அந்த மந்திரிகளை வரவேற்கிறார். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தாருகனை கூப்பிடுறார். ஹே தாருகா, வா போலாம். யாரு தாருகன்? பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க. கிருஷ்ணருடைய தேரோட்டி தாருகன். தாருகனை கூப்பிட்டு கிருஷ்ணர் ரதத்துல ஏறி அரண்மனைக்கு போவார். அரண்மனைக்கு போனரையும் அங்க அரண்மனைக்கு அவர் போக ஆரம்பிச்சதையும் இங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமாயிடும். கிருஷ்ணருடைய ராணியர்கள் எல்லாருக்கும் கிருஷ்ணர் நம்மளை விட்டு போறாரு அப்படி. கிருஷ்ணர் சொல்ல, கவலைப்படாது, நான் சாயந்தரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சமாதானப்படுத்திட்டு கிருஷ்ணர் போறார். தன்னுடைய அரசபைக்கு போறார். சோ அந்த அரசபை வந்து சுதர்மா சபைன்னு சொல்லப்படுது. இந்த சுதர்மா அரசபை வந்து மேலோகத்துல, இந்திரலோகத்துல இருந்து அதை அப்படியே இங்க கீழே கொண்டு வந்திருந்த கிருஷ்ணன். சுதர்மா அரசவை. இந்த சுதர்மா அரசவையினுடைய தன்மை என்ன அப்படின்னா, 6 விதமான அந்த அரசபையில இருக்கக்கூடியவங்க 6 விதமான சிக்கல்னால பாதிக்கப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து பசி இருக்காது, தாகம் இருக்காது, ஏக்கம் இருக்காது, அறியாமை இருக்காது, வயோதிகம் இருக்காது, மரணம் இருக்காது. இப்படி 6 வகையான பிரச்சனைகள்ல இருந்து அந்த சுதர்மா அரசவையில் இருக்கக்கூடியவங்க அவங்க வந்து அதுல இருந்து விடுபட்டு இருப்பாங்க. இந்த அரசவைக்கு கிருஷ்ணர் வரும்போது ஒரே ஒரு ரூபத்துலதான் வருவாராம். இந்த 16,108 சபையில இருந்தும் ரதத்துல புறப்பட்டு கிருஷ்ணர் வெளியில வருவார். வெளியில வந்து எல்லா ரூபங்களும் ஒன்னாயி அரசவைக்கு போவாராம்.
சோ கிருஷ்ணர் அவருடைய சக்தி. அவர் வந்து அதே மாதிரி அரசவையில இருந்து திரும்பி இங்க வரும்போது 16,108 விரிவங்கமா ஆகி அவர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போயிடுவார். சோ கிருஷ்ணர் அந்த மாதிரி ஒரே ரூபத்துல அங்க போவார். அங்க போய் சேர்ந்தரையும் அவருக்குன்னு இடம் இருக்கும். ராஜா உக்ரசேனர், கிருஷ்ணர் அங்க ஓரமா உட்காருவார். அப்படி கிருஷ்ணர் அங்க உட்கார்ந்தரையும் மற்றவங்க எது வம்சத்தை சேர்ந்த மற்றவங்க எல்லாம் நட்சத்திரங்கள் மாதிரி இருப்பாங்களாம். கிருஷ்ணர் வந்து அந்த நட்சத்திரங்கள் நடுவில் இருக்கக்கூடிய நிலவு மாதிரி பிரகாசமா ரொம்ப அற்புதமா கிருஷ்ணரை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குமா. அப்படி கிருஷ்ணரை பாக்குறதுக்காகவே எல்லா துவாரகா வாசிகளும் காலையில அந்த நட்சத்திரங்கள் கூட்டங்களுக்கு மத்தியில, ஏன்னா எது வம்சத்தை சேர்ந்தவங்களும் யாரும் சாதாரணவங்க கிடையாது, இருந்தாலும் அந்த மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில கிருஷ்ணரை பாக்குறது அப்படிங்கிறது அவ்வளவு அழகா இருக்குமா. அதனால மக்கள் நிறைய பேர் கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக வருவாங்க. சோ அப்படி கிருஷ்ணர் அங்க வந்து அமர்ந்தறியும் அவங்களுக்கு தினசரி காலையில வந்து ஒரு சில பொழுதுபோக்கு இருக்கும். அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து நடனம் ஆடுவாங்க, ஒரு சில பெண்கள் வந்து அரசவையில வந்து நடனம் ஆடுவாங்க. அதை வந்து ராஜா கண்டுகளிக்கணும். இதெல்லாம் கடமை. நமக்கு ஒரு நாள் பாக்குறதுனா ஒண்ணும் தெரியாது, அதை தினசரி செய்யணும். அதுதான் ராஜாக்களோட கடமை. சோ அப்படி ராஜா கிருஷ்ணர் அந்த மாதிரி அவங்க வந்து பொழுதுபோக்கு நிறைய, ஒரு சிலர் வந்து வீணை வாசிப்பாங்க, மிருதங்கம், இது மாதிரி பல இசைக்கருவியோட அவங்க வந்து பாடுறத கிருஷ்ணர் கேட்டுன்னு இருப்பார். அப்புறம் வேத மந்திரங்களை உச்சரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஊர் விவகாரம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கும். ராஜா தான் எல்லா தீர்ப்பும் பண்ணணும். இதுதான் வேத கலாச்சாரத்துல. இப்ப யோசிச்சு பாருங்க, ஊர் உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் ராஜாட்ட தான் வரும். ஒரு விதத்துல சொன்னா கிருஷ்ணரோட ராஜாங்கத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா வேத கலாச்சாரத்துல வந்து ராஜா கிட்டதான் எல்லாருமே தீர்ப்புக்கு வருவாங்க. காலையில ராஜா வேத மந்திரங்களை கேட்டு முடிஞ்சு உட்கார்ந்தாருன்னா சாயந்தரம் வரைக்கும் ஒவ்வொருத்தனா வருவான். காவலாளிகள் ஒவ்வொருத்தனா கூப்பிட்டு வருவாங்க. தீர்ப்புலாம் வந்து உடனே தீர்ப்பு வழங்கப்படும். சும்மா இப்ப மாதிரி 10 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்க, 10 வருஷத்துல முடிஞ்சதுன்னா பெரிய விஷயம். கோர்ட்டுக்கு போனான்னா வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து எதுவுமே பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கிற கதை. ஆமா, அது மாதிரி கிடையாது வேத கலாச்சாரம். ராஜாட்ட வந்து அன்னைக்கே முடிஞ்சு போயிடும். சோ அது மாதிரி இருக்கும்போது முன்பின் தெரியாத ஒரு நபர், இது மாதிரி இது தினசரி நடவடிக்கை கிருஷ்ணருக்கு. அது மாதிரி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, யாருக்குமே முன்பின் தெரியாத ஒரு நபர் வர்றார். முன்பின் தெரியாத நபர் வர்றதுனால காவலாளிகள் நிறுத்திடுறாங்க, நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து சொல்றார், நான் கிருஷ்ணரை பார்க்கணும். உடனே காவலாளி போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்றார், கிருஷ்ணா உங்களை பார்க்கறதுக்கு யாரோ வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாங்க, யாருன்னு நமக்கு தெரியல. சரி கிருஷ்ணன் சார் கூட்டுவாங்க அப்படி. உடனே காவலாளிகள் பின்னாடி அவங்க கூடவே வராங்க. ஏன்னா முன்ன பின்ன தெரியாத ஆளு உள்ள வந்தா பாதுகாப்புக்காக அவங்களுடைய பணி, அதனால அவங்க வந்து கூட வராங்க. அவன் வந்து சொல்றார், கிருஷ்ணா இந்த மாதிரி ஜராசந்தன் 20,000 ராஜாக்களை சிறை பிடிச்சு வச்சிருக்கான். ஜராசந்தன் அந்த ராஜாக்கள் எல்லாம் உன்னுடைய பக்தர்கள், அவங்க எல்லாம் நீ வந்து காப்பாற்றணும்னு சொல்லி விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ராஜாக்களுடைய பிரார்த்தனைகளை கிருஷ்ணர்ட்ட வைக்கிற. அந்த ராஜாக்கள் எல்லாம் கிருஷ்ணரை புகழ்றாங்க. கிருஷ்ணரே நீங்க வந்து இந்த ஜராசந்தனை தோற்கடிக்கணும். ஜராசந்தன் 17 தடவை உங்களை தாக்க வந்தான். 17 தடவை நீங்க ஜராசந்தனை தோற்கடிச்சு அவனை பாவமே அவனை கொல்லாம விட்டுட்டீங்க. 18வது தடவை உங்களுடைய விருப்பத்தின் பேர்ல நீங்க வந்து அவன்கிட்ட தோக்குற மாதிரி நீங்க நடிச்சீங்க. 18வது தடவை அப்படி நீங்க நடிச்சத வந்து அவன் வந்து நீங்க உண்மையிலே தோத்து போயிட்டீங்கன்னு நினைச்சிட்டு ரொம்ப அகங்காரத்தோட இருக்கான். அவனுடைய கர்வத்தை நீங்க வந்து அடக்கணும். ஜராசந்தனை கொன்று எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறான். ஜராசந்தன் இந்த 20,000 ராஜாக்கள் எல்லாம் எதுக்காக கைப்பற்றணும் அப்படின்னா, மொத்தம் 1,00,000 ராஜாக்களை இந்த மாதிரி புடிச்சு வச்சு மகாபைரவ யாகம் பண்றதுக்கு, அந்த யாகத்துல பலி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தோம். எல்லா ராஜாக்களையும் பிடிச்சு வச்சு. அதனால கிருஷ்ணர் யோசிக்கிறார். கிருஷ்ணர் கிட்ட இவங்க வேண்டுகோள் விடுக்கிறாங்க, கிருஷ்ணா நீங்க தான் வந்து காப்பாற்ற முடியும், உங்களை விட்டா எங்களை காப்பாற்ற யாராலையும் முடியாது. ஏன்னா ஜராசந்தனுடைய சக்தி அப்படிப்பட்டதா இருக்கு. சோ கிருஷ்ணர் கிட்ட அவங்க சரணடைறாங்க. சோ கிருஷ்ணர்கிட்ட சரணடைறாங்க. இத பத்தி கிருஷ்ணர் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த தூதன் வந்து அந்த ராஜாக்களுடைய செய்தியை கிருஷ்ணர்கிட்ட சொல்லி முடிக்கிறார்.
சொல்லி முடிச்சே அந்த நேரத்துல நாரதர் அங்க இருந்து வரார். நாரதர் வந்து எல்லாரும் எந்திரிச்சுன்னு வரவேற்கிறாங்க. அரசவைக்கு வரும்போது வரவேற்று நாரதருக்கு உட்காரத்துக்கு இருக்கை கொடுக்குறாங்க. நாரதர்கிட்ட உடனே கிருஷ்ணர் உடனே கேள்வி கேட்கிறார், பாண்டவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இங்க வந்து போயிட்டு இருந்தது ஜராசந்தனை பத்தி இவங்க வந்து புகார் கொடுத்தாங்க. ஜராசந்தனை வதம் பண்ணணும்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்த அந்த தூதன் கிருஷ்ணர் நாரதர் வந்தனையும் பாண்டவர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டார். உடனே நாரதர் சார் கேட்கிறார், யாரு என்ன பண்றாங்க எல்லாமே உனக்கு தெரியும், இருந்தாலும் நீ என்கிட்ட கேக்குற, அதனால நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லா ராஜாக்களுக்கும் மேல தான் தான் இருக்கிறதுலே பெரிய ராஜா அப்படிங்கறத காட்டுறதுக்காக யுதிஷ்ட மகாராஜர் ராஜசூய வேள்வி நடத்த இருக்கார். ராஜசூய யாகத்தை யார் நடத்துறாங்களோ அவங்கதான் எல்லா ராஜாக்களோட மிகச்சிறந்த ராஜா அப்படிங்கிறது ஊர்ஜிதமாகும். யார் ஒருத்தர் வந்து மற்ற எல்லா ராஜாக்களையும் கட்டுப்படுத்தி எல்லா ராஜாக்களுடைய அனுமதியை பெறாங்களோ அவங்கதான் வந்து ராஜசூய யாகத்தை நடத்தலாம். வேத கலாச்சாரத்துல ஒரு சில ராஜாக்கள் வந்து ராஜசூய யாகம் நடத்துவாங்க. ராஜசூய யாகம் நடத்தணும்னா மற்ற எல்லா ராஜாக்களும் அந்த குறிப்பிட்ட ராஜாவை வந்து அவர் தான் பெரியவர்னு ஏத்துக்கணும். அப்ப அவர் வந்து ராஜசூய யாகத்தை நடத்தலாம். ஒரு சில ராஜாக்கள் வந்து ஏத்துப்பாங்க, ஏத்துக்காத ராஜாக்களை போர் மூலமா இவங்க வந்து அவங்கள வெற்றி கொள்ளணும். இதுதான் முறை, பழக்கம் தொன்று தொட்டு இருக்கக்கூடிய. அது மாதிரி நாரதர் சொல்றார், யுதிஷ்ட மகாராஜர் அவர் இந்திரபிரஸ்தத்துல இருக்காரு. இப்ப யுதிஷ்டர் இந்திரபிரஸ்தத்துல இருக்கக்கூடிய யுதிஷ்டர் அவர் வந்து ராஜசூய யாகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறார். அந்த ராஜசூய யாகத்துக்கு நீங்க வந்து நடத்தி வைக்கணும்னு அவர் விருப்பப்படுறார். கிருஷ்ணர் வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறதா சொல்றார். அவர் வந்து உங்களை தான் அந்த ராஜசூய யாகத்துல முக்கிய நபரா வச்சு உங்களை தான் வழிபட போறார். ராஜசூய யாகத்தை நடத்துறதுக்கு நீங்க வரணும்னு சொல்லி பாண்டவர்கள் விருப்பப்படுறாங்க அப்படின்னு நாரதர் தெரிவிக்கிறார். உடனே இங்க வந்து யோசனை வருது, ஜராசந்தனுடைய கோட்டத்தை அடக்கிறதுக்காக ஜராசந்தனை நோக்கி படையெடுத்து போலாமா, இல்ல பாண்டவர்கள் வந்து ராஜசூய யாகம் நடத்துறாங்களே அங்க நம்ம போலாமா அப்படின்னு ஒரு முரண்பாடு வருது. உடனே அரசவையில் இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, நம்ம ஜராசந்தனை கொல்றதுதான், ஜராசந்தனை தாக்கி ஜராசந்தனை கொல்றதுதான் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியமானது. ராஜசூய வேலைக்கு போகாட்டி கூட பரவாயில்ல, ஜராசந்தனை நம்ம வந்து தாக்குறதா முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறார். உத்தவா, நீ என்ன சொல்ற இத பத்தி? நம்ம ஜராசந்தனை தாக்க போலாமா, பாண்டவர்களுடைய ராஜசூய வேள்விக்கு போலாமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வியோட இந்த அத்தியாயம் முடியுது. அதுக்கப்புறம் உத்தவர் அதுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை அடிப்படையில ஜராசந்தனையும் கொன்னுட்டு இவங்க ராஜசூய வேள்வியும் நடத்துவாங்க. அதை நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.